இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்ப என்னடி போன்ல காட்டுன? லக்ஷ்மி அண்ணியோட போட்டோ அம்மா. அண்ணியோட ஃபேஸ் பார்த்தாலே போதும், அண்ணாக்கு எப்பவுமே சர்ப்ரைஸ் தான். அதனால தான் விக்கல் நின்னு போச்சு இல்லையா அண்ணா? சஞ்சு, தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா அண்ணா? எனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் உனக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்கறேன். எனக்கு ஐபோன்ல நியூ சீரிஸ் வேணும். ஓகே, கிராண்டட். அண்ணா, உனக்கு சடனா விக்கல் வருதுன்னா அங்க அண்ணியும் ஒருவேளை உன்னை நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஜானு எப்பவும் என் கூட தான் இருப்பீங்க, அங்கேயும் நீங்க வருவீங்க. நிஜமாவாக்கா? என்னக்கா இது? அவன் ஏதோ சின்ன பையன், எதுக்கு அவன் மனசுல ஆசையா வளர்க்குற? இப்படியோ இதெல்லாம் நடக்காதுல்ல. அவனோட ஆசையா இருக்கலாம் ஜானு, ஆனா உங்களை என் கூடவே கூட்டிட்டு போறது ரொம்ப தேவை. தேவை நமக்கு தான்க்கா. ஆனா உன் மாமியார் வீட்டுல இந்த விஷயத்த அவங்க ஒத்துக்கணும்ல. ஜானு, உன்னோட மாமா என்ன மனசார விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் இல்ல, என்னோட சேர்த்து அவரை உங்களையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. அதோட உங்க 2 பேரையும் பாத்துக்கிற பொறுப்பை அவரே ஏத்துப்பாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. என் கூட கூட்டிட்டு போனா வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்க 2 பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உன்னையும் நானியையும் நானே பாத்துக்கிறேன். நானியோட உடம்ப சீக்கிரமா சரி பண்ணிடலாம். அதுக்கு உங்க மாமா நமக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்பாரு. ஹன்சிகா, விட்டு தள்ளு. என்ன சித்தி விட சொல்றீங்க? போன்ல அவ முகத்தை பார்த்ததும் இவருக்கு விக்கல் நின்னு போச்சான். கேட்கவே கன்றாவியா இருக்கு. ஹன்சிகா, நானும் ஒவ்வொரு வாட்டியும் உன்ன மாதிரி வெளிப்படுத்தாம இருக்கலாம். மித்ரா அந்த லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஹன்சிகா, ஒரு சூட்டு விஷயத்திலே என்னோட விருப்பம் என்னங்கிறது சொல்லிட்டேன். அப்படி இருந்து உங்களுக்கு புரியலையா? என்னன்னா நீ சூட் வேற, லைஃப் பார்ட்னர் வேற. சூட்டை ஒரு தடவை போட்டுட்டு வேணானா தூக்கி போட்டுடலாம். வாழ்க்கை முழுக்க உன் கூட இருக்க போற ஒரு பொண்ணு, அதுவும் அவ அப்படி இருக்கானா எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? இது அம்மா அப்பா எடுத்த முடிவு ஹன்சிகா, அதுக்கு நான் கட்டுப்பட்டுதான் ஆகும். நான் மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் தான். அண்ணா, உன்னை எங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? உன் கல்யாணம் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆனா அந்த பட்டிக்காடோட உனக்கு கல்யாணங்கிறத என்னால ஏத்துக்க முடியல. ஹன்சிகா, லக்ஷ்மி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவ எனக்கு பொண்டாட்டி ஆக போறவன். அது எனக்கு கஷ்டமா இருக்கும். நீ இப்படி ஃபீல் பண்ண வேண்டதா? எங்களுக்குள்ளேயே நாங்க புலம்பிட்டு இருக்கோம் மித்ரா.
இந்த குடும்பத்துல ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னா அது 100 தடவை யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நடக்கும். அந்த விஷயம் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சாரிக்கா, எங்க நோக்கம் அது கிடையாது. இந்த முடிவு எடுத்திருக்கிறது நான் தான். நடக்க போறது மித்ராவோட கல்யாணம். இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்றேன்னா எல்லாரும் கட்டுப்பட்டு தான் இருக்கணும்னு அர்த்தம். அதையே மீற நினைக்கிறீங்க? லக்ஷ்மியை பத்தி எதுக்காக இப்படி அடிக்கடி பேசிட்டு இருக்கீங்க? தேவயானி, நீ மித்ராவ ஹன்சிகாவை எப்படி பாக்குறியோ நான் விவேக்கையும் சஞ்சனாவையும் அப்படிதான் பாக்குறேன். அது உனக்கும் தெரியும்ல. அப்படி இருக்கும்போது உன்னோட லிமிட்ஸ்ல நீ இருக்கணும்ல. இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் வார்த்தையை நீ கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. தேவையில்லாம எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்றீங்க? தப்புதான் அக்கா, நீங்க சொல்றதையே கேக்குறோம். இனி இந்த மாதிரி நடக்காது. எனக்கு வழி தெரியும். நான் நடக்கிறேன். என் பையனையும் நடக்க வைக்கிறேன். அந்த லக்ஷ்மி கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடியே தடுத்து அந்த லக்ஷ்மிய எனக்கு நான் சொந்தமாக்கி பண்ணேன். நான் போட்டிருக்கிற ஸ்கெட்சில அந்த லக்ஷ்மி லைஃப் முழுக்க என் காலு கீழே தான்டா கிடப்பா. டேய், நீங்க எல்லாரும் பயங்கர அலர்ட்டா இருக்கணும். என்ன பண்ணணும் சொல்லு ஜெகதீஷ். லக்ஷ்மி, அந்த வானமும் பூமியும் தலைகீழா மாறினாலும் சரி, உன்னை நான் விடவே மாட்டேன். அந்த மித்ராவுக்கு நீ எப்படி கிடைக்கிற நான் பார்க்கிறேன். நீ ஆசைப்பட்டவனோட தாலி கட்டிக்கிட்டு நீ நம்பினவனோட அக்னிய சுத்தி வரப்போற. நல்லா இருக்கணுமா? எழுந்துரு. ஐயோ, எவ்ளோ நகை போட்டிருக்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்தல எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு போயிடுவா. அப்படி நடக்க கூடாது. சரி சரி, டைம் ஆகுது, வாங்க கிளம்பலாம்.